viewers, vanakkam and welcome to Khanna's Kitchen. இன்னைக்கு சிக்கன் அண்ட் ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிற முறையை ஹெலனா சாந்தி என்கிறவங்க விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு இந்த சிக்கன் அண்ட் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது செலரி லீவ்ஸ். இது சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2-3 தண்டு எடுத்து அதை இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக அரிஞ்சு வைங்க. அதோடு இந்த மாதிரி ஒரு கோழியோட கால் பகுதியை எடுத்து இந்த மாதிரி கீறு போட்டு அதையும் ஒரு பக்கத்தில் வச்சுருங்க. இப்போது இது இரண்டையும் சேர்த்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு இதோடு சேர்த்து ஊற்றுங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அதோட உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா கடைசியில் ஸ்டாக் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அந்த ஸ்டாக் தண்ணியில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதால் இதில் நீங்கள் உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இனி இதை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. இது பேபி கார்ன், மற்றது க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன். இந்த க்ரீம் கார்ன் தான் இந்த டிஷ்ஷுக்கே மிகவும் முக்கியமான பொருள். இந்த 2 பொருட்களையும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக எடுத்துக்கலாம். பேபி கார்ன்ஸை இப்படி மெல்லிஸாக அரிஞ்சு வைங்க. க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் கிடைக்காத பட்சத்தில் இப்படி நார்மல் ஸ்வீட் கார்ன் டின் ஒன்று இருக்கும், அதை வாங்கி அதில் இந்த மாதிரி தான் ஸ்வீட் கார்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பாதி எடுத்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப் செய்கிறதுக்கு முதல்ல நான் பேனை சூடாக்கி அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகினதும் அதில் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி உள்ளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்குங்க. இப்போது அந்த ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்குங்க. இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேபி கார்ன்ஸையும் இப்போ இதோடு சேர்த்துக்குங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுலேயும் உப்பு சேர்த்துக்காதீங்க. கடைசியில் சூப்பில் உப்பை சேர்த்துக்கலாம். இது நாங்கள் கோழி அவிச்சு எடுத்த தண்ணி. இதுதான் அந்த தண்ணி. உங்களுக்கு இந்த இலை பிடிக்கலைன்னா வடிச்சும் எடுக்கலாம். இல்லை அந்த லீவ்ஸ் உங்களுக்கு ஓகேன்னா இப்படி இந்த மாதிரி அதோடு சேர்த்து நீங்கள் இந்த ஸ்டாக் தண்ணியை எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஏற்கனவே அவிச்ச இந்த கோழியை நான் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு இப்படி போட்டிருக்கிறேன். கோழி அவிச்ச தண்ணியை இப்படி ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. இது கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி வரும். இந்த 2 லிட்டர் தண்ணியில் செய்கிற சூப் ஒரு 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். அதோட இந்த கோழி துண்டுகளையும் சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது நாம் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிற இந்த க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்னையும் அந்த பேபி கார்ன்ஸையும் இதோடு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நாங்கள் கார்ன்ஃப்ளவரில் ஒரு கலவை ஒன்று தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு டிஷ்ஷில் ஒரு 4லேருந்து 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கணும். அதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதை திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. சூப்போட திக்னஸ் இன்னும் கூடுதலாக வேணுமென்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோட விரும்பினா நீங்கள் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஸ்டாக் பவுடர். இதோட பிராண்டை நான் இதில் சொல்லலை. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் பவுடர்ஸ் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா சூப் கட்டி, பெரிய சைஸ் சூப் கட்டி ஒரு 2 இல்லை 3 நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட இப்போலாம் இதிலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்து கரைச்சிக்கிறேன். நல்ல சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு இதை கரைச்சி எடுத்துக்குங்க. சூப் கட்டினாலும் அதே மாதிரி தான் நல்ல சுடுதண்ணி விட்டு இந்த சூப் கட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது கொதிச்சிட்ருக்கிற அந்த சிக்கன் தண்ணியில் அந்த ஸ்டொக்கையும் இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையும் சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் விட்டோடனே டக்குன்னு கட்டி பற்றிடும். நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த நேரம் நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னதாக ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் அண்ட் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு சேரும்.